எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட கதையே இன்னைக்கு ரொம்ப சோக கதையா தாங்க ஆயிப்போச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வேக்ஸ் மியூசியம் தாங்க. நாங்க போயிருந்தது பார்சிலோனால. இத அப்படியே அப்லோட் பண்ணலான்னு அப்லோட் பண்ணிட்டேங்க. பார்த்தா காப்பிரைட்டுன்னு வந்துருச்சு. ரியலா இருந்ததுங்க இப்படி அப்லோட் பண்ணும்போது. ஏன்னா வேக்ஸ் மியூசியத்தில இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ பார்சிலோனா வந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லயே ஃபுல் பார்சிலோனாவையும் சூப்பரா நம்மளுக்கு காமிச்சாங்க. நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி இருந்தது. உள்ள நுழைஞ்சோனே அதில ஏறணும். அதில ஏறுனோனே அந்த எஸ்கலேட்டர் வந்து ஓப்பன் எஸ்கலேட்டர் அப்படியே டாப்புக்கு போச்சு. டாப்புக்கு போகும்போதே 2 சைட்லயுமே நம்மளுக்கு 3Dல பார்சிலோனாவ பத்தி 10 மினிட்ஸ்ல ஃபுல் பார்சிலோனாவ நம்மளுக்கு காமிச்சாங்க. மியூசிக்கோட உண்மையாவே ரொம்ப, ரொம்ப அருமையா இருந்ததுங்க. காப்பிரைட்டுன்னு அந்த ஒரே ஒரு காரணத்தினால என்னால அது எல்லாத்தையுமே கட் பண்ற மாரி ஆயிடுச்சுங்க. காப்பிரைட் வர்றதுனால எனக்கு வந்து எ காசு வந்து இனிமே இதுவரைக்கும் மானிடைஸ் ஆகலங்க. ஆச்சு அப்டின்னா காசு போனாலும் பரவால்ல. ஆனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு அதில அவேர்னஸ் எனக்கு தெரியல. அதனால நான் அத ஃபுல்லையுமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு நான் வந்து பேசுற மாரி ஆயிடுச்சுங்க. அதுதாங்க என்னோட சோக கதையாயிருச்சு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி போட்ட வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா, ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இது எல்லாமே உள்ள இருக்க போது. இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு முன் ஓட்டமா சைட்ல வந்து 3Dல குடுத்துருக்காங்க. அந்த எஸ்கலேட்டர்ல ஏறுனோனே பார்த்தீங்கன்னா, அப்படி கால்லாம் கட 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 கடன்னு ஆட ஆரம்பிச்சுருச்சு. மியூசிக்கோட செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. என்னடா உள்ள போறதுக்கு முன்னாடி இவ்ளோ பிரமிப்பா இருக்குதுன்னு நெனச்சுட்டே இருந்துட்டு உள்ள போனா, உள்ள செம்மையா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வேக்ஸ் அ இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆட்களோடது எல்லாமே. இது வந்து உங்களுக்கே தெரியும். இப்படி பாருங்க, மேல போகுது பாருங்க. அந்த எஸ்கலேட்டர்ந்து மேல போயிட்டு, மறுபடியும் கீழ அப்படியே இறங்குச்சு. சூப்பரா இருந்துச்சு. எங்க கூடயே 2, 3 சின்ன பசங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. உங்களுக்கும் கட்டாயம் இது அப்படியே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். கடைசி வரைக்கும் சூப்பரா என்ஜாய் பண்ணோம் நாங்க. இந்த இது 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 ஃபுல்லுமே ஒரு 10 மினிட்ஸ்க்கு இருக்குங்க. நாங்க இது பண்ணது எல்லாமே. பாருங்க ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரியே மேல வரைக்கும் போகுது. கடகட கடகடன்னு ஆடிட்டு, கீழ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சீயலாம் போற மாதிரி, அப்படியே ரியலா நம்ம பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க இது எல்லாமே. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அங்கருந்து நம்மளுக்கு வந்து அப்படி கீழ இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டோனே, நம்ம அப்படியே கீழ இறங்கி, அடுத்த ஒரு ரூமுக்கு போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. பார்சிலோனால நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இடங்கள் எல்லாமே நம்மனால இந்த இதில வந்து இந்த வீடியோல வந்து நம்மனால பார்க்க முடியுது. ஸோ குழந்தைங்கள கூட்டு போம்போது, "ஏய் இந்த இடம் நம்ம போனோம்ல, ஏன் அந்த இடம் நம்ம போனோம்ல" அப்படின்னு மாத்தி மாத்தி நம்ம அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாரி இருந்துச்சுங்க. வாங்க நம்ம அதுக்கு அடுத்து எந்த ரூம்குள்ள போறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். உடனேயே ஒரு ரூம் ஓப்பன் ஆச்சு. உள்ள போனா மணி ஹெய்ஸ்ட் இருந்தாப்படி. பார்த்த உடனே எல்லாத்துக்குமே சூப்பரா ஹேப்பி ஆயிடுச்சு. எத்தன இது இருக்குது பாருங்க. யாரெல்லாம் மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போலயே ஸ்டில் எல்லாம் குடுத்து நாங்களும் அது போலயே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அடுத்து வந்தா ஒரு ஸ்னேக் லேடர் இருக்கிற மாதிரியே ஒரு பிக்சர் இருந்தது. இது எல்லாமே நான் எதையுமே எடிட் கூட பண்ணல. இதே பேக்கிரவுண்ட்ல தாங்க இருந்துச்சு. உள்ள அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு குட்டி குட்டி ரூமா இருந்துச்சு. அடுத்த ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே ஜங்கிள் தீம் மாரி வச்சிருந்தாங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, புத்தா சிலை இந்த மாரி சிலை இருந்துச்சு. அப்புறம் வந்து சீத்தா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு பெரிய மங்கிங்க. பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இது இது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்படின்ற மாரி மியூசிக் இருந்துச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. இருட்டுக்குள்ள ஒரு மியூசிக் வந்து இந்த மாதிரி சவுண்டோட நம்ம போகும்போது எப்படி இருந்திருக்கும்னு. செம்ம த்ரில்லிங்கா அவ்ளோ நல்லா இருந்ததுங்க. அந்த ஜங்கிள் தீமோட மியூசிக் மாரியே இருந்தது. அதுக்கு அடுத்த இன்னொரு ரூம்குள்ள வந்துட்டோம். இது எல்லாமே குட்டி குட்டி ரூம்குள்ளேயே அப்படி நம்ம உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு போறாப்புல இருந்துச்சு. அந்த ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்போர்ட்ஸ் மேன பத்திய ஆ வேக்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த சிலைகள் எல்லாமே. இது இது பார்க்கும்போது நம்ம ஊர்ல அந்த உறியடி திருவிழால மேல ஏறுவோம்ல, அந்த மாரி இருந்தது. இதுவுமே வந்து நல்ல பிரபலமானது. ஆட்களோட இதுதாங்க வச்சிருக்காங்க. நெறைய பேத்தோட பேரெல்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல கட்டாயம் சொல்லுங்கங்க. சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வழியா ஏறி வந்த உடனே, மியூசிக்ல பிரபலமானவங்களுடைய வேக்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே தத்ரூபமா ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அப்படியே இருந்ததுங்க. ஒவ்வொரு பேருமே கீழ வந்து நம்மளுக்கு வந்து
குட்டியா வந்து நம்மளுக்கு ஒரு ரெட் கலர்ல ரவுண்ட்ல வந்து எழுதி வச்சிருக்காங்கங்க. அதுல வந்து அவங்களோட பிறந்த வருடம், இறந்த வருடம் அது எல்லாமே போட்டிருக்காங்க. சில பேர் வந்து இன்னும் உயிரோட இருக்காங்கன்னா, பிரசன்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அதுவும் இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு மேலயும் அப்படியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு இது வந்து 2 மணி நேரம் ஆச்சு. இந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு. ஆனா உண்மையாவே நேரம் போனதே தெரியல. அவ்ளோ நல்லா இருந்தது. இந்த ரூம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் வந்து இந்த பாடகர்களோட சிறந்த அவங்க யார் பிரபலமா இருப்பாங்களோ, அவங்களோட இது எல்லாமே வச்சிருந்தாங்க. கிட்டார்ல வந்து பிரபலமா இருக்கிறவங்க வேக்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அது எல்லாமே பார்க்கறதுக்கு. இங்கேயும் நாங்க ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து இதுல சோஃபால உட்காந்துருந்த மாரி இருந்தது. இவர் இங்கேயும் அதே போல தான் இருந்ததுங்க. இது எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். நம்மளுக்கு அ மைக்கேல் ஜாக்சனோட இதுவும் வேக்ஸும் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க. அதே போலயே ஸ்டில் குடுத்து நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க இந்த இதுக்கு கீழ வந்து அடேலே அப்டின்ற ஒரு பிரபலமான இவங்களோட ஃபோட்டோவும், வேக்ஸும் வச்சிருந்தாங்கங்க. ஃபோட்டோனே எனக்கு வருது வாயில. இதுக்கடுத்து வந்து முடிஞ்ச உடனே நம்ம ஒபாமா வந்து ஒயிட் ஹவுஸ் அது போட்டு அந்த மாரி ஒரு வேக்ஸ் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தாரு ஒபாமா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் வழியா ஏறி வந்தவுடனே பிரபலமான டென்னிஸ் பிளேயர்களோட வேக்ஸும் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது அது பார்க்கறதுக்கும். இங்க இந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மைல்டா மியூசிக் போட்டு அவ்வளவு அழகா இருந்தது. என்னோட 2 பொண்ணுங்களும் சூப்பரா என்ஜாய் பண்ணுனாங்கங்க. அதுக்கு இந்த ரூம் பக்கத்திலேயே குட்டி இது சைட்ல வந்து நம்மளுக்கு ஃபுட்பால் பிளேயர்ஸ் யார் யார் சிறந்த பிளேயர்ஸ் இருப்பாங்களோ, அவங்களோட வேக்ஸையும் வச்சிருந்தாங்கங்க. அது பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சோனே வழக்கம் போல பேய் வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டுட்டாங்கங்க. இதுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே நான் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு மியூசிக்குங்க. த்ரில்லரா இங்க பாருங்க எவ்ளோ இருட்டா இருக்குதுன்னு. இந்த சைட்ல மழை பெய்யறதோட, பின்னாடி பேக்கிரவுண்ட்ல கத்துற மாதிரியும், அலர்ற மாதிரியும் அவ்வளோ ஒரு பேக்கிரவுண்ட் செம்ம மியூசிக்கா இருந்ததுங்க. செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. இதுக்குள்ள போயிட்டு வந்த உடனே, இந்த இடத்துல தாங்க நான் பயங்கரமா அலறிட்டேன். இந்த சட்டை இல்லாத ஒரு உருவம் வந்து பக்கத்துல வந்த உடனே, இப்டி கை 2யும் தூக்கி தூக்கி இது பண்ணிட்டு, வீச்சுன்னு கத்துற மாதிரி இருந்துச்சுங்க. நான் வந்து இப்டியே வந்தவ, இது சவுண்டு கேட்டுட்டு மறுபடியும் ஓடிட்டேங்க. பயங்கரமா இருந்துச்சுங்க அந்த இடமே. ஒவ்வொ ப ப பயந்துக்கிட்டே அதுக்கு அடுத்து போனா, ஒவ்வொரு உருவமுமே நம்மளுக்கு வித்தியாசமாவும், பயங்கரமாவும் இருந்துச்சுங்க. இது கூட பரவால்ல. இதுக்கு அடுத்து பாருங்களேன். இது வந்து இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மூவில வர்ற அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வச்சிருக்காங்க. அனேபிள் மூவில வர்றது தாங்க எனக்கு இது ஒண்ணு தாங்க தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கேரக்டர் கூட நம்ம நெறைய மூவில பார்த்துருப்போம். ஆ பேய் படத்துல எல்லாத்துலயுமே இந்த கேரக்டர் எல்லாமே வருங்க. மியூசிக்கோட கேட்கறதுக்கு பயங்கரமா இருந்தது. அதே போலயே இது பேக்ரவுண்ட் பாருங்கங்க. இந்த இது எல்லாமே பேய் வீட்ல எப்படி நம்ம அந்த பேய் படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த வீட்ல எப்படி இருக்குமோ, அதே போலயே செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ரூம் முடிச்ச உடனே ஒரு டைனோசர் இருந்ததுங்க. அதையும் பார்த்து அதுக்கு அடுத்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, அந்த சண்ட படத்துலலாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு உல்ஃப் வச்சிருந்தாங்கங்க. ஸ்டாச்சுவா. அந்த ஸ்டாச்சு பார்க்கறதுக்குமே அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. ரியலா இருக்கிற மாரியே இருந்தது. இந்த இந்த ஸ்டாச்சு பார்க்கறதுக்கும். இங்க நின்னு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இது வந்து அதுக்கப்புறம் வந்து தலைவர்களோட அ ப ஃபோட்டோலாம் வச்சிருந்தாங்க. வேக்ஸ் எல்லாமே. காந்தி, இந்திரா காந்தி நெறைய வந்து வேக்ஸ் இருந்தது. அங்கேயுமே பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு இருட்டு ரூம் மாரி இருந்தது. இது என்னடா மறுபடியும் இருட்டா போகுதுன்னு உள்ள போனா, இதுவுமே வாய தொறந்துட்டு சிரிக்கிற மாதிரி, பின்னாடி வந்து கத்துற மாதிரிலாம் இருந்ததுங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே தெரிந்த ஹாரி பாட்டரோட வேக்ஸும் இருந்துச்சு. டைனோசர் வேக்ஸ் வச்சிருந்தாங்க. ஹாரி பாட்டரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது என்னோட பொண்ணுங்க 2 பேருமே எடுத்துக்கிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கும். இதையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டா நாங்க வந்தது வந்து ஸ்பேஸோட இது இருந்துச்சுங்க. என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து ஸ்பேஸ்க்கு போகணும்னு தாங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. நாங்களும் வந்து இப்ப அப்படி இருப்பா, அதுக்கு அடுத்து மாறுவான் அப்படின்னு நெனச்சிருக்கோம். பட் ஆனா, அதோ சின்ன வயசுலேருந்தே இருக்கிற அந்த கனவு வந்து பெரிய வயசு வரைக்கும் தொடரணுன்றது தான் என்னோட ஆசைங்க.
பாருங்க மேடம் வந்து ஸ்பேஸ் அப்படின்னோனே பயங்கரமா குஷி ஆயிட்டாங்க. ஸ்பேஸ் பத்தி அவ கிட்டக்க கேட்டோம் அப்படின்னா, அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா வயசு என்னவோ 8 வயசு தான் ஆகுது. ஆனா நெறைய விஷயங்கள் ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்கங்க. ஜூபிட்டர் இருக்குது, மார்ஸ் இருக்கு. ஐயோ! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆப்ரேட் பண்ற மாதிரி ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. பார்த்தவொனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கிண்டல் கூட பண்ணிக்கிட்டு இருந்தோம். "இங்க வந்தோனே இங்கேயும் ஆரம்பிச்சுட்டியா பாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தி பேசணும் அப்படின்னா அவ்ளோ பிடிக்குதுங்க. எப்படின்னே தெரியலங்க. அப்படி அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இதையும் பார்த்தோனே என்கிட்டக்க சொன்னா, "இப்படிதான் இருக்கும் ஸ்பேஸ் இது எல்லாமே. நான் வந்து ஸ்பேஸ்க்கு போகும்போதும் இந்த மாதிரி தாம்மா இருக்கும். நீங்களும் என் கூட வர்றீங்களா?" அப்படின்னு சொல்றா. அப்புறம் என்ன எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.